ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் தொழில் குரு. வணக்கம் சார். இன்னைக்கு தேதி 3/1/2024. ICTCS இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸ். இதில் நம்ம என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். A to Z சர்வீஸ் பண்ண போகிறோம். அந்த சர்வீஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சதுலையோ போஸ்ட் பண்ணுறோம். நம்மளுடைய சைனா பார்ட்னர் சைனா கோபி இணைஞ்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையான காலையில் 5:30 6:30 நடக்குது. எதுக்காக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரியான சைனாவிலிருந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருக்கக்கூடிய வணிக ரீதியான உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறமேல் தான் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறதே அடுத்த கட்டத்துக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய அடிப்படை நோக்கம். அதுக்காக இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு இருக்கோம். 2024 இந்த நிகழ்ச்சியானது 5:35 நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களோட டைம் எப்படி வேல்யூ பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்களுடைய டைமை வேல்யூ பண்ணுறதுனால இதை இந்த மாதிரி நெறிப்படுத்துறதுக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த மீட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துடுறீங்க, முதல்ல உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிறீங்க. புதுசாக வந்தவங்களுக்கு முதல்ல ஒரு அறிமுகம் பண்ணிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு. அறிமுகம் பண்ணுறது மூலயமா எங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியும். அதிகாலையில் மீட்டிங் நடக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முதல் முறை அப்படிங்கிறதுனால வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும், இந்த இடைப்பட்ட நேரம் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் உட்காந்து இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி மீட்டிங்கில் பேசுறதுல ஒரு பொருள் இருக்கும் அப்படிங்கிறதுனால, அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உங்களை நீங்கள் ஒரு தயார் பண்ணிட்டு திரும்ப உங்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கேமரா ஆன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சைனாவிலிருந்து ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்கிற திரு சைனா கோபி அவர்களை இந்த நிகழ்ச்சியை அடுத்து எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துவார்கள். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். உங்களுடைய கேள்விகள் நீங்கள் தொகுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுய அறிமுகம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல எப்படி அறிமுகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். டாக்டர் ஞானசேகர் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. நீங்கள் அறிமுகப்படுத்துறது பார்த்து தான் எல்லாருமே அந்த ஃப்ளோ ஃபாலோ பண்ண போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஞானசேகரன். நான் இங்க ICTCSல லைக் நான் என்னோட டென்டல் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்றதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம லைக் NNN கனெக்ட்லயும் நான் ஒரு மெம்பரா இருக்கிறேன். ஸோ இது மெயினா இம்போர்ட் பண்றதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் ஆகிருக்கேன். நன்றி ஞானசேகர். ஃப்ளோ மட்டும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். உங்களுடைய பேர், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, என்ன துறை சார்ந்து இருக்கிறீங்க, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது முதல் ரவுண்டில் அறிமுகம். அதற்கப்புறமேல உங்களுக்கு உண்டான கேள்விகளை நீங்கள் தொகுத்து வச்சுக்கிறீங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ICTCS என்னது, எப்படி உருவாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். சில டெஸ்டிமோனிஸ் ஏற்கனவே நடந்ததுக்கு அதையும் சொல்கிறோம். அதே போல் சமீபத்தில் சைனாவுக்கு நாம் விசிட் பண்ணியிருந்தோம். 16ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும். அந்த பயணத்தை பற்றி ஒரு சில தகவல் உங்களோட பகிர்ந்துக்குவோம். அதே போல் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி நம்ம என்ன மாதிரியான திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவோம். கோபி, நீங்கள் பேசுங்க. அவங்க தயாராகிட்டும், அதுக்கப்புறம் நம்ம வரிசையாக பேசணும். எல்லாருக்கும் முதல்ல 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். என் பேர் சைனா கோபி. நான் இங்க நானும் தொழில் குரு சாரும் சேர்ந்து இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க A to Z சர்வீஸ் ஃபார் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் இருந்தாலும் அதை கேட்கறதுக்கோசம் தான் இந்த புதன்கிழமை எவ்ரி வீக் மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம். ஸோ வர நியூ மெம்பர்ஸ்க்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவங்க கேட்கலாம். சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதை பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஏன்னா அதுக்கு தான் இந்த புதன்கிழமை எவ்ரி வீக் மீட்டிங் லைவ்ல வந்துட்டு இருக்கோம்.
ஸோ இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்ட் சர்வீஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 மந்த் ஆக போகுது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நான் பண்ணுறதை விட குமரன் சார் அதை யூஸ் பண்ணியிருக்காரு. சரி, அவர் சொன்னார்னா யூஸராக உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் மந்த் வந்து சைனாக்கு வந்து ஐசிடிசிஎஸ் மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. வந்து ட்ராவல் பண்ணி இப்போ வந்து அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்க்கு. ஸோ ஐசிடிசிஎஸ்க்கு வந்த எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க ரிகார்டிங் ட்ரேடிங் இன் சைனா. நன்றி, வணக்கம். நன்றி கோபி. இப்போ அடுத்தது வந்துட்டு பிராக்ஸ்டன். நீங்கள் ஃபர்ஸ்ட் யார் வந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கூப்பிடுவோம். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சார் முடிஞ்சா நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நன்றிங்க. நன்றி சார். சார் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் வந்து இப்ப திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். நான் வந்து இப்ப ஆப்டிக்கல் அந்த ரிலேட்டடா ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கு. அங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க சார். ஹலோ, கேக்குதுங்க. ஓகே சார். அட்வான்ஸ்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்மளை காட்டி அவங்க ஒரு 20 years பிஃபோர் அட்வான்ஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு சார். அது ரிலேட்டடா அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க சார் எனக்கு. கோபி நீங்க சொல்லுங்க கோபி, என்ன சிச்சுவேஷன் இது சம்பந்தமா அவங்க துறை சார்ந்து? ஆப்டிக்கல்ஸ் அவர் சொல்றது வந்து முகக்கண்ணாடி தானே சார்? ஐவேர் சார். ஏன்னா ஆப்டிக்கல்னு வந்து இப்போ இதுல நெட்ல வேற வந்திருக்கு. ஸோ அதனால நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க இதுக்கு வந்து சைனால வந்து 2 சிட்டி இருக்கு சார். முதல் சிட்டி Okay. வந்து வின்ஜாவ், 2வது சிட்டி வந்து ஜெர்ஜாங்ல ஒரு ஊரு. மொத்தம் 2 ஊர் இருக்கு. 2 ஊர்ல Okay. ஃபுல்லா வந்து ஐவேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி லென்ஸா வாங்கிட்டு போறீங்களோ இல்ல ஸ்பெக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போறீங்களோ அந்த மாதிரி தனியா அதுக்குன்னு ஒரு சிட்டியே இருக்கு. Okay, sir. ஆல்மோஸ்ட் ஒரு 400 ஷாப்ஸ் இருக்கும் அந்த சிட்டிக்குள்ள. அங்கதான் ஃபேக்டரியும் இருக்கு. அவங்க தான் அப்படியே பண்ணி எல்லாம் இந்தியா ஃபுல்லா, இந்தியா இல்ல வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஓகே சார். So அதனால சரி, நீங்க கண்டிப்பா பண்ண முடியும். சரி, ஓகே சார். சரி, இன்னொரு சின்ன கிளாரிஃபிகேஷன். சார், இப்ப நான் அலிபாபாவில் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா அவங்க என்னன்னா அதுல நம்ம ஆர்டர் போட்டோம்னா அவங்க ஃபார்வர்டர் கேக்குறாங்க சார். அது ரிலேட்டடா ஏதாச்சும்? அதுதான் பண்ணி தரோம் சார். அதான் அந்த A to Z சர்வீஸ்ல sir. இருக்கு. நீங்க ஆர்டர் Okay. பண்ணக்கு அப்புறம் நீங்க இங்க வராம உங்களை ம். ஏமாத்தாம இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கிறத வந்து நாங்க இங்க பண்ணி தரோம். அதான் QC பண்ணி தரோம். சரிங்க சார். QCன்றது குவாலிட்டி செக். நீங்க ஓகே எந்த சார். கம்பெனி சொல்றீங்களோ அந்த கம்பெனிக்கு நீங்களே பணம் பே பண்ணாலும் சரி, நாங்க சரிங்க இங்க சார். வாங்கி பார்த்துட்டு அதை QC பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே சார். நேரடியா வந்து விசிட் பண்ற மாதிரி அது அது சான்சஸ் இருக்குங்களா சார்? நேரடியாக ஆமா. விசிட் பண்ணுறதுக்கு நம்ம 2 சர்வீஸ் பண்ணுறோங்க. ஒன்று வந்துட்டு ஒரே நிமிஷம் ஆட் ஸ்பாட்லைட். 2 விதமான சர்வீஸ் பண்ணுறோங்க. விஐபி சர்வீஸ் ஒன்று பண்ணுறோம். அதே ஓகே போல் சார். குரூப் இது வந்து ஒன்று பண்ணுறோம். குரூப் வந்துட்டு வரக்கூடிய மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி பிளான் பண்ணிடுவோம். 9ஆம் தேதி நைட்டு கிளம்பிட்டு ஓகே சார். 17ஆம் தேதி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி கொஞ்சம் லென்த்தியான இது. அதுக்கு ஓகே. உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு எவ்வளோ பேக்கேஜ் டோட்டலாக ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு 2-3 நாளில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்லை ஓகே, ஃபைன் எனக்கு சார். அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது, இமீடியட்டாக நான் வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரிங்க சார். அதுக்குண்டான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பண்ணுவோம். ஓகே உங்களுக்கு சார். ப்ராப்பராக அங்கே வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கு நம்மளோட டீம் வந்து ரெடியாக இருக்காங்க. கோபி வந்து நீங்கள் போனதோ இல்லையோ டேக் கேர் பண்ணிக்குவார். என்ன ஓகே, நீங்கள் ஃபைன் சார். பண்ணணும், நீங்கள் எங்கே போகணுங்கிறது அவர் வந்துட்டு ஓகே அவருடைய சார். சபார்டினேட்ஸ் இருக்காங்க, அவரை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஓகே சார். ஃபைன் சார். 2 தேங்க்யூ. சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. 3வது ஓகே சார். ஆப்ஷன் நீங்களே வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. கொடுக்குறீங்க, கம்பெனி கொடுக்குறீங்கன்னா அதுக்குண்டான சர்வீஸு என்ன பர்டிகுலர் சர்வீஸோ அதுக்குண்டான சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு பண்ணலாம். ஓகே 4வது சார். ஆப்ஷன்னு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு உண்டான மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன் ஆன் ஓகே. ஒன்ல, ஏன்னா பர்சனலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லும் பொழுது ஒன் கண்டிப்பா ஆன் சார். ஒன்ல உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு
அதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமேல அடுத்த லெவல் போவோம். தென் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா சிஎன்எஃப் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸுக்கு வந்து சேர்ற வரைக்கும் உண்டான என்டையர் ப்ராசஸ் வந்து கோஆர்டினேட் பண்றதுக்கு நம்ம டீம் வந்து ரெடியா இருக்குங்க. ஃபைன் சார், ஃபைன் சார். தேங்க்யூங்க. நீங்க உங்க கேள்வி ஏதாவது இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. அடுத்தது ஒருத்தவங்களுக்கு 2 கேள்வி அலௌடு நீங்க கேட்டுக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். உங்களுடைய கேள்வி அவங்களுக்கும் பயன்படும். அடுத்தது நம்ம வந்து யாருங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது குமரன், உங்க கெஸ்ட் யார் கூப்பிடுங்க. மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சுபாஸ்ரீயா? சுபாஸ்ரீ. சுபஸ்ரீ சார், வணக்கம் சார். புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்ங்க. கேக்குதுங்களா? கிளியரா இருக்கீங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நீங்க பேசுங்க. ஓகே சார், ஸ்பாட்லைட் பண்ணுங்க. ஓகே சார். சார், என்னோட நேம் வி.ஆர். ஸ்ரீனிவாசன். சுபஸ்ரீ ஆஃபீஸ் ஷோரூம் வந்து மீஞ்சூர்ல வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் பிளேஸ் ஷோரூம் வச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ என்னுடைய ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளைன்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கா? லைக் ஃபர்னிச்சர், பிவிசி சேர்ஸ் அண்ட் உடன் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் தென் வந்துட்டு ஏசி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி எனக்கு நான் நினைக்கிற ரேஞ்சில் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கா? அது அனுப்ப முடியுமா சார்? கோபி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். கேரளாக்கு ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. இது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, ஹாட் வாட்டர் யூஸ் பண்றீங்களா? அதுக்கு பேர் நீங்க அங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. இங்க இருந்து இண்டக்ஷன் குக்கர் சொல்லுவோம். ஹாட் வாட்டர் ஆமாங்க சார். ஓகே. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் உங்களுக்கு வந்துடும் அதுக்குள்ள. ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் உங்களுது. ஸோ அதனால அது பண்ணலாம். 2வது ஃபர்னிச்சர் சொன்னீங்க. ஃபர்னிச்சர்ன்றது வந்து அதுக்குன்னு தனியா ஊர் இருக்கு. ஓகே. ஃபர்னிச்சர் ஊருக்கு நீங்க போயிட்டு விசிட் பண்ணிட்டு என்ன மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா, அதை வந்து அதுக்கான இதுவெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டெய்னர் ஏற்றி உடனே அனுப்பிச்சு விட்டுடலாம். ஸோ அதுக்கான எல்லாத்துக்கும் டீம் இருக்கு. அந்தந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இறங்குனதுக்கு அப்புறம் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. நீங்க கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. கூட்டு போய் காட்டுவாங்க. எல்லாத்துக்கும் சர்வீஸ் சார்ஜ் மாதிரி ஒண்ணு சார்ஜ் பண்ணிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏ டு இசட் சர்வீஸ் அவரு போஸ்ட் பண்ணியிருப்பாரு. பாருங்க. அது படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க ப்ராடக்ட் பண்ணலாம். ஃபர்னிச்சர்ஸ் தாராளமா பண்ணலாம். ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. ஆனா குவான்டிட்டி வைஸ் செலக்ஷன் உங்களுது எப்படி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டா? லோ குவாலிட்டி ப்ராடக்ட்டா? சார், நாங்கள் ஆக்சுவலாக வந்து குவாலிட்டியாக தான் இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குவாலிட்டியாக தான் தேவைப்படும் எங்களுக்கு எப்பயுமே. நல்ல குவாலிட்டியாக தான். நான் சொல்ல வர்றது வந்து கஸ்டமர்ஸ் ஹை ரேஞ்ச் கஸ்டமரா சார்? இல்ல லோ ரேஞ்ச் கஸ்டமரா? ஏன்னா ஹை இல்ல, ரேஞ்ச் அந்த கஸ்டமர் தனியா வீடு மட்டும் அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு போய் ஸ்பெஷலா குடுப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகே. இதுல வந்து லோ ரேஞ்ச் குவாலிட்டி தான் கஸ்டமர் தான் சார். ஓகே. பப்ளிக்ல அப்படின்னும்போது வந்து நீங்க வாங்கிடுவோம். வந்து மார்க்கெட் வந்து டைரக்ட் கஸ்டமர், ஆன் விசிட் கஸ்டமர் மாதிரி. ஸோ அதனால வந்துட்டு நீங்க எது வேணுமோ எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சரி, உங்க கடையோட ஃபோட்டோ மட்டும் ஒண்ணு அனுப்பிச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஐடியா கிடைக்கும் சார். என்ட்ரன்ஸ்ல 100% இருந்து சார். உள்ளே காமிது. ஓகே சார், ஓகே சார். ஃபைன் சார். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா நேரா போய் விசிட் பண்ணி தான் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? இல்லாட்டி வந்து சப்போஸ் வந்து ஆக்சுவலா உங்கள மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து செலக்ஷனுக்கு வந்து நேரா வர்றது தான் பெஸ்ட். ஏன்னா நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு இருப்பீங்க. அதோட விலை உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, ஒரு ஏசி வந்து நீங்க ரூ. 23,000க்கு வித்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஓகே, இங்க விலை சொன்ன உடனே உங்களுக்கு புரியும். அதுல என்னென்ன ஓகே, டிஃபரன்ஷியேஷன் இருக்கு, எது இருக்கு. ஸ்டார் வந்து இங்க இருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. சைனால இருந்து தான். ஓகே, ஓகே சார். உங்களுக்கு ஐடியா இருக்கா சார் ஸ்டாரு? ப்ளூ ஸ்டார். 3 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 5 ஸ்டார் மீன் வந்துட்டு இருக்கு. இப்போ ரேட்டிங் ப்ளூ ஸ்டார் வந்து இங்க இருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸா இங்க இருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே. அவர் சொல்றது பிராண்ட் சார். ஓகே, ஓகே. அதுவும் ஐடியா இருக்கு. அது பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கோம். ப்ளூ ஸ்டார், எல்ஜி, வோல்டாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ப்ளூ ஸ்டார் வந்து ஃபுல்லா சைனா ப்ராடக்ட் தான் அது. இங்க இருந்து தான் வந்து R&D சொல்லி இப்படிதான் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துட்டு போறது. ஓகே, ஃபைன் சார், ஃபைன் சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க இண்டஸ்ட்ரியில ஒண்ணு சொன்னேன் அவனுக்கு. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. அடுத்தது வந்துட்டு சிக்மா சுப்பிரமணியன் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கு சார். புத்தாண்டு நேத்து வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். அதான் நேத்து அண்ணன் கூட வெளிய போயிருந்தேன் நேத்து. நேத்து நைட்டு தான் சொன்னாரு இந்த இது பத்தி. ஸோ அதனால இருக்கிறேன். என் பேரு வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேரு சுப்பிரமணியன். சிக்மா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. இன்ஜெக்ஷன் மோல்டிங் பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். ஆட்டோமொபைலுக்கான பார்ட்ஸ். காருக்கு வரக்கூடிய உதிரி பாகங்கள் இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். டை மேக்கிங்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிளஸ் பிளாஸ்டிக்ஸ் பத்தி படிச்சிருக்கிறேன். 40 இயர்ஸா இந்த ஃபீல்டுல இருக்கிறோம். லூகாஸ், டிவிஎஸ் மாதிரி ஒரு சில கம்பெனிகளுக்கு தேவையான கார் உதிரி பாகங்கள ஒரிஜினல் எக்யூப்மென்ட் பண்றவங்களுக்கு நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். இது என்ன பத்தி இன்ட்ரோடக்ஷன். சென்னையில இருக்கிறோம். சிப்காட் பிள்ளைப்பாக்கத்துல எங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. நேத்து மணிகண்டன் சாரு இத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு தேவையான கேள்விகள் இதெல்லாம் வரும்போது நானு கேட்கிறேன். இப்போ எனக்கு சரியான கேள்விகள் இல்ல. ஐடிசிடிசி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இன்னையோட எதிர்பார்ப்பு. நன்றி. சண்முகம் சார். சண்முகம். வணக்கம், வணக்கம் சார். மணிகண்டன் வணக்கம். சொன்னீங்க. எங்க அண்ணன் பேரை சொல்லிட்டீங்க. ஆமா, அவன் அண்ணன் பேர சொல்லிட்டேன். கரெக்ட் சார். நன்றிங்க. இப்போ என்ன நாம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தெரியும் இல்லைங்களா? அதுக்காக குமரன் வந்துட்டு அதை டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் குமரன். நிறுவனத்தோட பேர் அம்மன் இன்ஜினியரிங் சர்வீசஸ். 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். சென்னையில் இருக்கோம். ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஷீட் மெட்டல் பார்ட்ஸு. இது ஐசிடிசிஎஸ் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் சென்னையில் நடந்தது. ஆஃப்லைன் ஈவெண்ட்டாக நடந்தது. நான் எதாச்சும் சரி போகலான்னு போனேன். போனப்போ சைனா குறித்த நம்மளோட கேள்விகளுக்கு நிறைய விடை கிடைச்சது. அதாவது நம்ம மீடியாவில் பார்க்கறதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது. அங்கே வந்து எப்படின்னா பாலிடிக்ஸ் தனி, பிஸ்னஸ் தனி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதனால பிஸ்னஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியுது. நான் வந்து என்ன இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற டவுட்லேயே தான் இருந்தேன். சரி ஜாயின் பண்ணலான்னு அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம். வாரம் வாரம் ப்ராடக்ட்ஸ் அனுப்புவார். பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்துட்டே இருக்கும்போது இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போது ஒரு 3rd மந்த், ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் அப்படியே போயிடுச்சு. 3rd மந்த் வந்து என்னோட கஸ்டமர் ஒருத்தர் ஃப்ரான்ஸில் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பார்ட், இந்த பார்ட் வேணும், டெக்ஸ்டைலுக்கு வர பார்ட் வந்து எனக்கு இம்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு. சரி இம்போர்ட் பண்ணி கொடுங்கன்னாரு. மெக்கானிக்கல் காம்பனன்ட் தான் அது. அந்த காம்பனன்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணேன். என்கொயரி பண்ணி எனக்கு 1 டேல கொட்டேஷன் வந்துருச்சு. கொட்டேஷன் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்தது. அதுக்கப்புறம் நான் சாம்பிள் வாங்கினேன். சாம்பிள் வாங்கினது வந்து எனக்கு ஏர்ல தான் வந்தது. அதுவுமே காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. வாங்கிட்டு சாம்பிள் வாங்கிட்டு எல்லாம் டைமென்ஷன்லாம் எடுத்து கஸ்டமர் காமிச்சு அவங்க அதில் அவங்க மாடிஃபிகேஷன் ஒன்று சொன்னாங்க. இதில் டிராயிங் மாடிஃபை பண்ணாங்க. டிராயிங் மாடிஃபை பண்ண பிறகு திருப்பி வந்து சாம்பிள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன். சொல்லும்போது கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் பல்கே வாங்கிடுங்க, சாம்பிள் திருப்பி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா திருப்பி ஒரு தடவையும் நம்ம ஏரில் எடுக்கும்போது காஸ்ட்லி ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே அவங்களே செக் பண்ண சொல்லி டைமென்ஷன் அனுப்ப சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கோபி சார்கிட்ட சொன்னேன் இது. அவர் வந்து இன்னொரு 2 நாளில் வந்து சாம்பிள் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சாங்க. டைமென்ஷன் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சாங்க. எல்லாம் அனுப்பிச்சு ஓகே அப்படின்னு சொன்னோடனே பல்க் ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. பல்க் ப்ரொசீட் பண்ணுறது 4 டேஸில் பல்க் ரெடி ஆகிடுச்சு. 50,000 நம்பர்ஸ் பல்க்கு 4 டேஸில் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டை காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சென்னையில் கம்பேர் பண்ணதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா 1/3 தான் ப்ரைஸ் டை காஸ்ட் பண்ணது. காமன் காஸ்ட்டு லேண்டிங்கோடு சேர்த்தாலே எனக்கு பாதி தான் வருது ரேட். சரி நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பல்க் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணி எனக்கு இங்கே பேமெண்ட் கொஞ்சம் டிலே ஆச்சு. பேமெண்ட் நான் பண்ண 2வது நாள் எனக்கு வந்து இங்கே டெல்லிக்கு வந்துருச்சு ஃப்ளைட்டில். இங்கே டெல்லியிலேருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 4 டேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு 4 டேஸ் ஆச்சு.
அதுக்கப்புறம் நான் வந்து வந்த பிறகு நான் ஃபுல்லாக செக் பண்ணேன். ஒரு 50 நம்பர்ஸ் 100 நம்பர்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணேன் நான் டைமென்ஷனை. செக் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த டைமென்ஷன் என்ன கேட்டோமோ அந்த டாலரன்ஸ்குள்ள பக்காவாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சோம். பேக் பண்ணி அனுப்பிச்சு அவர் அங்கே பார்த்துட்டு பார்ட்லாம் ஈவனாக இருக்கு சார், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா ரிசல்ட் சொன்னார். கஸ்டமரும் ஹாப்பி. ஏன்னா ரேட்டும் நம்ம வந்து கம்மியாக கொடுத்ததுனால கஸ்டமரும் ஹாப்பி. இது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸ் இம்போர்ட் பண்றதுன்றது. இந்த ப்ராசஸ் ஃபுல்லா ஸ்டடி பண்ண முடியும். இப்போ வந்து சீல் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் இப்போ கத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உண்டான ப்ராசஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லா. எப்படி பண்ணா நம்மளால ஈஸியா எடுக்க முடியும், எல்சிஎல்ல பண்றதா, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இதுல. என்ன இன்கோ டேர்ம்ஸ்ல எதில் பண்ணலாம் ஈஸியா இருக்கும், எதில் பண்ணா பெனிஃபிட்டா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ப்ராசஸ்ல. இம்போர்ட் பண்ணதுல ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுத்துட்ட பிறகுதான் வந்து அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் வாங்கினாங்க ஐசிடிசிஎஃப்ல. அப்படின்னும் போது அதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான் இதுல. நான் இன்னும் அடுத்தடுத்து ப்ராடக்ட் என்கொயரி பண்ணியிருக்கேன். எல்லாமே பைப்லைன்ல இருக்கு. இப்போ நீங்களுமே வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும், எப்படி பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட். அதுக்கப்புறம் நீங்க பல்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா பண்றது ஸ்டார்ட் வித் ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா எவ்வளவு பண்ணா நமக்கு வந்து ப்ராஃபிட் நல்லா வரும் அப்படின்ற ஐடியா கிடைச்ச பிறகு நீங்க அதுக்கப்புறம் நீங்க பல்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் என்னோட இது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ குமரன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இப்போ நான் வந்துட்டு போனதுக்கு உண்டான என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் மேண்டேட்ரி இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேல் நான் சொல்கிறேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிறது சொன்னால் தான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி. போயிட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நேராக பேங்காக் போனோம். பேங்காக்ல 4 ஹவர்ஸ் ஆச்சு. 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமேலு இதுக்கு ஷங்காய் ஏர்போர்ட் போனோம், புடோங் ஏர்போர்ட் போனோம். போனதுக்கு அப்புறமேலு வெளியில் எக்ஸிட் ஆகிறதுக்கு பேக்கேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. 40 மினிட்ஸ் ஆனது வெளியில் வந்ததோ இல்லையோ ரெடியாக வந்து ஒரு காமன் ஸ்பாட் இருக்குது. நம்ம அது போனதோ இல்லையோ அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த காமன் ஸ்பாட் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக டிரைவரை வந்து கோஆர்டினேட் பண்ணிவிட்டு டிரைவர் வந்து எங்களை ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு வார்ம் அப் பண்ணிட்டோம். நம்ம ரீச் ஆகும்போது வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால -3 டிகிரியில் இருந்தது. -3 டிகிரியில் இருந்தது. உள்ளுக்குள்ளார ஏர்போர்ட்டுக்குள்ளாரே வந்துட்டு நம்மளால் டாலரேட் பண்ண முடியல. முன்கூட்டியே நமக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஈவ் அப்படிங்கிற பர்டிகுலர் மார்க்கெட்டுக்காக நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் போனோம். நியர்லி 300+ கிலோமீட்டர்ஸு. அதை வந்துட்டு ஹைவேல தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அங்கே புல்லட் ட்ரெயினும் இருக்குது. இந்த தடவை நம்மளால் புல்லட் ட்ரெயின் பண்ண முடியல, ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ங்கிறதுல ரொம்ப ஷார்ட் விசிட் பண்ணினதுனால. அதனால தான் நம்ம வரக்கூடிய 9ஆம் தேதி நைட் கிளம்பி 18ஆம் தேதி இங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுறது. டோட்டலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஒன்ஸ் அங்கே போனதோ இல்லையோ எனக்கான ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்து தான் வந்துட்டு இருந்தது. பேக்ரவுண்ட் தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த போர்டு வச்சுட்டு தான் நம்ம வந்து கோபி வந்துட்டு நம்மள ரிசப்ஷன் பண்ணாப்புல. அதுக்கு அப்புறமேலு நாம் இதில் ஒரு லேர்னிங் என்ன எங்களுக்கு கிடைச்சதுன்னா, முன்கூட்டியே வந்துட்டு இதை கையில் போகும்போது எடுத்துகிட்டு போகல. இது ஆக்சுவலாக வந்துட்டு சைனாவில் பிரிண்ட் பண்ணினது, ஃபோம் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நான் அங்கேருந்து எடுத்து தான் வந்துட்டேன், ரிட்டன் ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட் வந்துட்டு ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணினதுக்கு அப்புறமேலு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ராப்பராக முடிச்சுக்கிட்டு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வெரி நியர்பையில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பர்பஸ் என்னன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க்கெட்டில் ஆன் டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருந்தோம்னா பக்கத்துலேயே தான் வந்துட்டு தங்கியிருந்தோம். அதுக்கப்புறமேலு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன நடக்குது, என்ன மாதிரி இடத்துக்கு நம்ம போயிருக்கோம், எது எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டோட்டலாக அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு கோபி வந்து கைட் பண்ணாப்புல. ஈவினிங் வந்துட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவருக்கு ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து ரெக்யர்மெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால
அந்த ஒரு நாள் வந்து நெக்ஸ்ட்டு எங்களை விட்டுட்டு அவர் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது. அப்போ நாம் என்ன பண்ணோம்னா தனியாகவே நம்ம இருக்கிற இடத்துல இருந்து, இத்தனைக்கு லாங்குவேஜ் அங்கே வந்து சிம்பிள் இங்கிலீஷ் மட்டும்தான் வந்துட்டு டிரைவர்ஸுங்களுக்குலாம் வந்துட்டு தெரியும். பட் அது எங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான இல்லை. அங்கே வந்துட்டு மார்க்கெட் போனோம். எகைன் அவர் எந்த இடத்துல சொல்லி கொடுத்தாரோ சொல்லி கொடுக்குற இடத்துல வந்துட்டு அப்படியே ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம போகும்போது அங்கங்கே சின்ன சின்ன வீடியோஸ் வந்து எடுத்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எப்படி வந்து ப்ராடக்ட்டை போய் தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே 2 இப்படி டே 3 டே 4 டே 5 சொல்லிட்டு டே 5 அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராடக்ட் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான புக்கிங் ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு கிளம்பி வரோம். இது என்டையர் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 இங்கே உள்ள வந்ததுக்கு அப்புறமேலு அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ராசஸ் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கன்சால்டேட் பண்ணி இப்போ நேற்று வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு அந்த ப்ராடக்ட் வந்து சேர்ற வரைக்கும் நம்ம வந்து என்ன ப்ராடக்ட்டுங்கிறது ரிவீல் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறதுனால இங்கே வந்து சேருது அப்படிங்கும்போது அதை நம்ம வந்துட்டு யார் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். அந்த டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, இங்கே மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்ததுலேயே ஒரு காமனான குரூப்புக்குள்ளே நீங்களாவே ஆட் ஆகிடுவீங்க. ஆனதுக்கு அப்புறமேலு அடுத்தது உங்களுக்கு 1-on-1 இப்போ குமரன் இருக்காப்புல, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இன்னும் அவங்க பேசல. நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு ஏதாவது கேள்வி இருந்துன்னு தயார் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் நடுவில் இப்போ வந்து இதை பேசிட்டு இருக்கேன். வேற ஏதாவது எங்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு வந்து சம்மந்தமாக கேள்வி இருக்கும், அந்த கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் 1-on-1 வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணனதுக்கு அப்புறமேலு ப்ராடக்ட் உண்டான டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இதுதான் என்டையர் ப்ராசஸ்ஸு. செகண்ட் இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதம் நம்ம போகிற பிளான் அப்படிங்கிறது மார்ச் மட்டும் கிடையாது. மார்ச்சுக்குள்ள போகிறதுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. வேர்ல்டு பேங்க் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கமாடிட்டிஸ்க்கான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண ஒரு பிகெஸ்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் தான் நம்ம போகிறோம். அந்த ஷாப்பில் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கடைக்கு 5 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா 2 வருஷம் ஆகும் டோட்டலாக கடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து 5th டேயில் வந்து அந்த சீக்ரெட் வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஃப்ளோ பண்ணினா தான் அது கரெக்டாக இருக்கும். எப்படி வந்துட்டு ப்ராடக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது. அங்கே போனதோடலையோ வெல்கம் மீட் ஒன்று இருக்கும், சென்ட் ஆஃப் மீட் ஒன்று இருக்கும். அந்த மீட்டிங் உள்ளுக்குள்ளார அந்த 5 நாள் 6 நாள் அப்படிங்கிறதுல ஃபுல்லாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இதுதான் என்டையர் ப்ராசஸ் வந்து நடந்தது. இப்போது மீதி விடுபட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க பேசட்டும். இதுக்கிடையில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி, நான் போயிட்டு இருந்த சம்மந்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வாங்க. சத்யான்னு வந்திருக்காங்க, அவங்கள கேட்போம். உங்களது ஆன்ல தான் இருக்கு மைக்கு. ஓகே. நெக்ஸ்ட் மகேந்திரன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கேக்குதா சார்? ஆடியபிளா இருக்கா? கேக்குது. ஓகே சார். நான் நங்கநல்லூர்ல, சென்னையில நங்கநல்லூர்ல மொபைல் ஷாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸும், தாம்பரத்துல ரியல் எஸ்டேட் ஆஃபீஸும் வச்சிருக்கேன். மொபைல் சம்பந்தமா ஒரு சில ப்ராடக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் இங்க ICTSS வந்தேன். அப்புறம் எனக்கு 2-3 ப்ராடக்ட் ஏற்கனவே பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு. அதுக்காக ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு R&D பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ லைட்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே பண்ணணும்னு ஒரு ஒப்பீனியன். ப்ராசஸ்ல தான் இருக்கு. சீக்கிரமா பண்ணுவோம் சார். நன்றி. நெக்ஸ்ட் இளைஞர். இவர் மகேந்திரன் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இது வந்தது. நீங்க 5th ஃப்ளோர் உங்களை கூட்டு போய் காமிச்சல சார்? ஆமா. 5th ஃப்ளோர் போட்டோஸ் ஏதாவது இருந்தா அவர் காட்டுங்க. 5th ஃப்ளோர் ஃபேக்டரி அவுட்லெட் சொல்றீங்களா? இல்ல 5th ஃப்ளோர் ஹோட்டல் டெக்கரேஷன் போலல. அது போல. ஓகே போல. போட்டோஸ் இருந்தா சென்ட் பண்ணுங்க சார். பெஸ்ட். போட்டோஸ் இருக்கு, நம்ம பண்ணலாம். ஓகே. வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சென்னை பல்லாவரத்தில் இருக்கேன். நான் இளைஞர் சலூன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் சார். கூடிய சீக்கிரம் எனக்கு எதனா பொருள் தேவைப்படுதுன்றதை நான் ஐடிபி பண்ணிட்டு இருக்கேன். சாரும் சொல்லியிருக்காங்க. கோபி சார் நிறைய அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பர்டிகுலர் எது வேணும்னு ஐடிபி பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. அதில் நான் கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ.
ஓகே, தேங்க்யூ. சத்யா, நீங்க பேசுங்க. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா உங்களை வெயிட்டிங் ரூம்ல வைக்கிறேன். நீங்க வந்துட்டு அன்மியூட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப உங்களை வந்துட்டு அலோவ் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? எல்லாமே பேசியாச்சு இல்லை நம்ம? ஞானசேகரன் பேசியாச்சு, குமரன் பேசியாச்சு. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க செகண்ட் ரவுண்டு நீங்க பேசுங்க. என்ன டவுட் ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னு. நமக்கு இன்னும் வந்துட்டு 28 நிமிஷம் இருக்குங்க. ஹலோ, சொல்லுங்க ஞானசேகரன். சார் இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மேக்னெட்டிக் மேலட்ன்றதை பத்தி பாத்தீங்கன்னா இப்பதான் அது நியூ. ஸோ அதை பத்தி உள்ள டெப்த் அதில் உள்ள இருக்கிற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால ஸ்டார்டிங்ல வந்து ஒரு லைக் ஒரு அதாவது இங்க மார்க்கெட்ல வந்து ரொம்ப டிமாண்டாவும் இருக்கணும். ஸோ ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இந்த அவைலபிள் இது பண்ற மாதிரி தெரிஞ்ச பொருளை மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது போலாமா எப்படின்றது? தாராளமா பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சார், கிட்டத்தட்ட கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. அதை பத்தி நான் டெப்தா தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஓகே, நான் எல்லா புது மெம்பருக்கும் சொல்றது இதுதான் விஷயம் டாக்டர். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாருமே வந்து பெருசா பண்றது முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வரணும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ குமரன் சார் வந்து ஒரு ட்ரையல் பிஸ்னஸ் பண்ணாரு. ஸோ இப்போ இஸ் ஹேவ் எ கான்ஃபிடென்ட். ஸோ நீங்க ஏற்கனவே இம்போர்ட்டர்ஸா இருந்தா அது வேற. இப்போ எனக்கு வர ஐசிடிஎஸ் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட் சைட்ல இருந்து வரவங்க எல்லாம் வந்த உடனே 30 lakhs 60 lakhsக்கு ஆர்டர் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே வி நீட் அ பர்சன் இன் சைனா. கண்டிப்பா ஒருத்தர் வேணும், இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க சின்னதுல பண்ணிட்டு பெருசா பிசினஸ் வளரும் போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா ரியலா வந்து பெருசா பிசினஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கண்டிப்பா ஆள் தேவைப்படும். ஏன்னா சின்னதா பண்ணும் போதெல்லாம் கூட ஆள் தேவைப்படாது. சின்னதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் வாங்குறோம், இது ட்ரை பண்றோம். ஒரு 1,00,000 ரூபா 50,000 இதெல்லாம் பண்றதெல்லாம் கூட ட்ரையல் பண்றது தான். எவ்வளவு பெருசா பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு பிரச்சனை ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கும் அது. ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட், செகண்ட் ஷிப்மெண்ட், தேர்ட் ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைனீஸே இங்க வச்சு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க அவங்களால சரி முடியல, நான் உங்க கூட சைன் பண்ணி பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லி வரவங்க தான் கஸ்டமர் தான் வந்து லாங் டேர்ம் கஸ்டமர்ஸ். ஏன்னா இப்போ ஃபிளைட்ல ஏறுங்கன்னு சொன்னா எப்படிங்க இது பண்றது அதெல்லாம் நீங்க கேட்பீங்க. ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி ஃபிளைட்லயே 10 தடவை போயிட்டு வந்தவங்களுக்கு சார் இந்த ஃபிளைட்ல இந்த ஆஃபர்லாம் இருக்கு, ஈஸியா இருக்குன்னு சொன்னா வித்தின் 2 மினிட்ஸ்ல அவங்க ஏறி வந்துருவாங்க. எதை பத்தியும் கேட்க மாட்டாங்க. சோ நீங்க எல்லாருமே புதுசா இருக்கீங்க. ஐசிடிஎஸ் உருவான காரணம் என்னன்னா, நான் வந்து சைனால 28 வருஷமா இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் 10 வருஷம் நல்லா கஷ்டப்பட்டு வந்தாச்சு. சோ 2வது ஓரளவுக்கு செட்டில் ஆயாச்சு. இப்ப தேர்ட் 20 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் ரீச் பண்றோம். சரி இனிமேந்து தமிழ் மக்களுக்கும் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொன்ன இந்த யூ மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 100 நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்களே தவிர, 1, 2 இந்தியன்ஸ் கூட இல்ல சவுத் இந்தியன்ஸ். சோ எனக்கு ஆசை இது ஐசிடிஎஸ் உருவானதுக்கும், தொழில் குரு சார் கிட்ட வந்ததுக்கும் காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நியூ என்டர்பிரினர்ஸ் வருவாங்க. அவங்கள கிரியேட் பண்ணணும். இதுதான் இதோட ஆம்பிஷனாவே நான் முதல்ல இருந்து வச்சிருக்கிறது. அதனாலதான் சர்வீஸ் சார்ஜ், இந்த ஆனுவல் இன்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி உங்ககிட்ட வாங்குறது. சார் பார்த்திருப்பாரு. அன்னைக்கு ஆஸ்திரேலியா போய் வந்தவங்க பெர் டே $400 எடுத்துட்டு வந்து சாருக்கு எதிர்க்கே தான் காமிச்சேன். இன்ஃபேக்ட் அது நான் தான் என்னுடைய பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி என்கேஷ் பண்ணி ஏர்போர்ட்ல அவர்கிட்ட கொடுத்தேன். சோ அது இங்க பணம் இது கிடையவே கிடையாது. உங்க எல்லாருக்கும் புதுசா இருக்கறனால உங்களுக்கு நாங்க ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி அதுதான் ஐசிடிஎஸ் நோக்கமும் கூட. இந்த 100 பேரை சிண்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் பெருசா நிறைய பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஐசிடிசிஎஸோட இன்னி வரைக்கும் இந்த 6 மந்த்தா பண்ணிட்டு இருக்கிறதும். இதுல நம்ம ஆல்ரெடி 2 பேர்கிட்ட சக்சஸ் ஆயிட்டோம். முதல்ல வந்து குமரன் சாரு, 2வது வந்து மிஸ்டர் சண்முகன் அவர் வந்தாரு. அவரு வந்து ஆக்சுவலா 3 மந்த்ஸ் நம்ம கிட்ட வந்து முதல்ல மெம்பர் ஆனாரு. என்னதான் இது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா 1 இயர் அவர் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு 6 ப்ராடக்ட் பார்க்கணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாரு. இப்ப வந்து பார்த்ததுல 6 ப்ராடக்ட் பண்றது ஐடியா இருந்தாலும் ஏன் முதல்ல ஒரு ப்ராடக்ட் பண்ணி புரிஞ்சுப்போம். ஏன்னா
பிளைண்டா இருக்கும். என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இப்படி போட்டா அப்படி வந்துடும் சார் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளைண்ட்னஸ் இருக்கும். தமிழ்ல எனக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் புரியாம இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்கு நீங்க ஒரு சின்ன ட்ரையல் பார்த்தாதான் ஒரு ஐடியாவே கிடைக்கும். குமரன் சாருக்கும் அதேதான். முதல்ல வந்து அவர் ட்ரையல் பார்க்கும்போது, ட்ரையல் பார்க்குற வரைக்கும் அவருக்கு ஒரு பிளைண்டாவே தான் இருந்தது. சரி அவங்களால எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரி பட்ஜெட்டா முதல்ல ஒண்ணு ட்ரையல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கிளியர் ஆகும். ஐடியா கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எத்தனை 0 வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆனா ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முதல் பாயிண்ட் உங்களால விற்க முடியும்ன்றத கான்செப்ட். உங்களால அந்த ஒரு இது இருக்கணும், நம்பிக்கை. இப்போ சார் ஹவுஸ் ஹோல்டு வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அவர் பேர் வந்து ஆமா சார். சூப்பர் ஸ்ரீனிவாசன் சார். நீ உங்களால சேல் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட் இருக்கும் சார். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு விசிட் வந்தா கூட உங்களுக்கு ஒர்த்து தான். ஏன்னா காஸ்டிங்லாம் ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலா வந்துட்டு போறதுக்கு வந்து ஒரு 1.5ல இருந்து இப்படிதான் செலவாகும். அது ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீங்க டார்கெட் வச்சாலே பண்ண முடியும். ஆல்ரெடி வாட்டர் ஹீட்டர், ஜக்கு இந்த மாதிரி சின்னதாவே ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். ஃபர்னிச்சரும் சார் அதே மாதிரி சார் தான். ஒண்ணு நீங்க வந்தோம். அவர் ஒண்ணு கேட்டார் சார் என்கிட்ட. கமர்ஷியல் வெப்ன்ற எதை கேட்டீங்களா சார்? நான் இங்கிருந்து அனுப்பலாமான்னு கேட்டேன். நான் கமிஷனல் கேண்டிஸ் வந்து இங்கிருந்து நிறைய வந்து வெளியிட்டு வாங்குறாங்க. அது நம்ம பகுதியில் மேனுஃபேக்சர் நிறைய பேர் இருக்காங்க. இங்கிருந்து என் மூலியமா அது அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருந்தேன். என்ன ப்ராடக்ட் சார் சொல்றீங்க? கமர்ஷியல் வெட் கிரைண்டர் சார். கிரைண்டர்ஸ் கமர்ஷியல் டைப்ல யூஸ் பண்ணுவாங்களே. ஆமா சார். வெட் கிரைண்டர். ஓகே. வெட் கிரைண்டர் நீங்க சொல்றது கோயம்புத்தூரா சார்? இல்ல சார், நம்ம சென்னையிலே கோயம்புத்தூர்னா சென்னையில இருந்து இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அவங்க வந்து இப்ப ரீசெண்டா அவங்க வந்து ஸ்ரீலங்காக்கு அப்புறம் நிறைய ஆஸ்திரேலியா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி இதுக்கு வந்து தொழில் குரு சார் இங்க வந்திருந்தாரு. அவரே பார்த்தாரு. இங்க இருக்கிறது எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் கிடையாது. சவுத் இந்தியன் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. நார்த் இந்தியால இருந்து அவங்க சொல்லுமே அங்கெல்லாம் போகாதடா, அங்கெல்லாம் போனா இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும். ஒவ்வொரு வரவங்களும் சொல்றது அதான். எனக்கு அப்படித்தானே சொன்னாங்க, இப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ ஐசிடிஎஸ் இது என்ன பண்ணுதுன்னா, அந்த தமிழ் பேசுறவங்களுக்கு ஒரு 100 பேர் வந்து காமிச்சோம்னா அவங்க ஒரு 1000 பேர் 10,000 பேருக்கு சொல்லுவாங்க. அப்படி டெவலப் ஆகட்டும் அப்படின்றதுக்கோசம் தான். வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நார்த் இந்தியன் சொல்லும்போது நான் அங்க போனேன், இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 1500 நார்த் இந்தியன்ஸ் அங்கேயே தான் இருக்காங்க. ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு மித்து மாதிரி இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது மித்து மாதிரி இருக்கு. இங்க வந்துட்டு போறவங்களுக்கு அந்த மித்து உடையும். இப்ப தொழில் குரு சார் வந்திருக்காரு, சண்முக சார் ஓகே இவ்வளவு பேர் பண்றாங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் கிடைக்கிறது. அதுதான் வந்து ஐசிடிஎஸ் வந்து நம்ம கொடுக்கறது தமிழ் பேசுறவங்களுக்கு மட்டும்தான். ஓகே சார். ஓகே சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். எனக்கு வந்து இப்போ வந்து பிவிசி சேர், நார்மல் சேர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். நீல்கமல் பிராண்டை சேல் பண்ணிட்டு இருக்கோம், நார்மல் சேரும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு அது வந்து நான் யூஸ் பர்சனலாகவே நான் பண்ணலாம், வாய்ப்பே இருக்கு. மந்த்லி வந்து ஒரு 100-150 சேர் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ பல்கா ஒரு 500 சேர்ஸ் 1000 சேர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னொன்னு வந்துட்டு நான் அங்க வந்த ஓகே இப்போ அங்க வந்த பிறகுதான் நான் டிசைட் பண்ண முடியுமா? அது வந்து சப்போஸ் சாம்பிள் இப்போ குமரன் சார் வாங்கின சாம்பிள் அந்த மாதிரி வர வச்சு அது நான் ஆர்டர் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறேன். சாரி கோபி, ஒரு நிமிஷம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா சொல்லணும். நாங்க மார்க்கெட் போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். பர்டிகுலரா ஒரு ஷாப்ல வந்துட்டு பிரேக்குக்காக போயிருந்தாங்க. பிரேக்குக்காக போயிருந்திருக்கும் போது நம்ம வந்து உட்கார்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அந்த உட்காரும் போது ஸ்பேஸ் சேவிங் சேர்ஸ் சூப்பரான குவாலிட்டி. இங்க வந்து 2 டைப் ஆஃப் சேர் இருக்கு. ஒரு டைப் சேர் வந்துட்டு குழந்தைங்க உட்கார மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ ஹெவி தாமோதரன் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஹெவியான டூட்டி. இது இவ்வளவு சேரே வந்து இவ்வளவு பெருசா இருக்குது. அதுல உட்காந்துட்டு எடுக்கும்போது என் வெயிட், நான் வந்துட்டு 93 கிலோ வெயிட்ஸ். அது நல்லா சூப்பரா வந்து தாங்குச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் சேவிங் சேர் இருந்தது. அதுவும் சூப்பரான குவாலிட்டி இருந்தது. அந்த வீடியோவும் இமேஜும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான். நீங்க பிவிசின்னு சொல்றது எனக்கு டக்குன்னு அது ஆக்சுவலா ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு எடுத்து வச்சு காமிச்சார். ஒரு 5-6 சேர் ஒன்னு வச்சு காமிச்சார்.
ஓகே நீங்க ஓகே சொல்லுங்க தேங்க்யூ தம்பி. சார் தேங்க்யூ சார். உங்க சேர் போட்டோவும் அனுப்புங்க சார். அது எம்ஓக்யூ எவ்வளோன்னு கேட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா ஐசிடிஎஸ் டீம்ல வந்து இங்க நான் சோர்ஸ் பண்றதுக்கு ரெடினா அங்க உங்களுக்கு இறக்கி எடுத்து கொடுக்குற வரைக்கும் ஆல் இப்போ வந்து டீமா செட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க இந்த ப்ராடக்ட் சொன்னீங்கன்னா எம்ஓக்யூ இவ்வளோன்னு சொன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் உடனே மூவ் ஆயிடும். உங்களுக்கு சாம்பிள் ஓகே வேணாலும் சார் சாம்பிள் வச்சு வைக்கலாம். ஓகே சார். ஏற்கனவே இங்க நான் ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு. அதையும் உங்களுக்கு அனுப்பிச்சு வரேன் நான். நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நீங்க. ஆமா. எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு நாங்கெல்லாம் சின்ன வேலை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம், ஷோரூம் தான் பண்ணிட்டு இல்ல இருக்கோம். சார், நானும் Yes. அப்படிதான் சார் வந்தேன். அதனால தான் நான் சொல்றேன். எடுத்த உடனே அது எப்படி எனக்கு சொல்றது ம் தெரியல. எடுத்த உடனே வி கேனாட் சீட் இன் ஃபிளைட். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓகே. போய் புரிஞ்சு ம் அதுக்கப்புறம் சரி இன்னொரு தடவை போலாம். அது எப்படி ஓகே. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட எல்லா இந்தியன் பிசினஸ் மேனும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டூர் ஒன்று போவாங்க. போய் அந்த ஆ ஊரை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 2வது ஓகே. இந்த ஊர் நல்லா இருக்கு. நம்ம போய் பிசினஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கம்போடியா எடுத்துக்கோங்க. கம்போடியா நெறைய பேர் அங்கருந்து பிசினஸ் பீப்பிள் டூருக்கு போவாங்க. அங்க போய் பார்த்ததுக்கப்புறம், ஓகே. சரி இந்த இடத்துல ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மலேசியா போவாங்க, சிங்கப்பூர் போவாங்க. ஏன் இங்கெல்லாம் வெட் கிரைண்டர் இருக்குன்னா, இங்க வெட் கிரைண்டர் சைனால யூஸே பண்ண மாட்டாங்க. யார் வீட்லயும் மிக்ஸியும் கிடையாது, வெட் கிரைண்டரும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ம் ம் சரி. சைனா வந்து அப்போத்துல இருந்தே கிடையாது. வெட் கிரைண்டரும் கிடையாது, மிக்ஸியும் கிடையாது. ம் ஓகே சார் ஓகே சார். ஸோ அது வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ முறுக்கு நெறைய வெரைட்டீஸ் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்தாலும் இங்க முதல்ல அதுக்கான மார்க்கெட்டே இல்ல. ம் இருந்ததுன்னா பண்ணலாம். இப்போ சிங்கப்பூர், மலேசியானா தமிழ் கம்யூனிட்டி அதிகம். ஸோ அதனால பண்ண முடியும். துபாய் பண்ண முடியும். இப்போ ஓகே சார் வாழைல கூட ஓகே அவங்க சார். பண்றேன்னு சொல்றது வந்து துபாய்க்கு பண்ணலாம். ஆ ஓகே சிங்கப்பூர், மலேசியா கூட பண்ணலாம்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. ஆ ஓகே சார். சைனாவுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா சைனால அவ்ளோ வாழையிலயும் அவன் வந்து ஃபேப்ரிக் பண்றான். அந்த ஓகே டெக்னாலஜியே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் வந்து நான் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ன்னு ஒண்ணு சொல்றது. அது வாழை இருந்து ஃபுல்லா அவன் ஃபேப்ரிக் பண்ணிட்டு இருக்கான். பேம்போல பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்றாங்களா சார் ஃபேப்ரிக் பேம்போ? பேம்பூல பண்றது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது சார். பேம்பூல பண்றது வந்து மேல இருக்கிறது மட்டும் தான் ஒரு லைன் மட்டும் தான் வாட்டர் ப்ரூஃப். ஆனா வாழையில பண்றது ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃப். ஸ்விம்மிங் சூட் ஃபுல்லா அதுல தான் பண்றாங்க. அந்த நாலேட்ஜ் கூட தெரியல. அதுதான் எனக்கு ரியலாவே புரியல இந்தியாவை பத்தி. ஓகே இப்போ சார் ஒரு கேள்வி. இப்போ வெட் கிரைண்டர் மிக்ஸி யூஸ் பண்ணலன்றீங்க. எப்படி அவங்க இது பண்றாங்க சைனால? ஓகே சார். நல்ல நல்ல கேள்வி சார். எனக்கு தெரியல. சார் அதாவது இங்க எப்படி ஆ. ஃபுட்டுன்னா, அவங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். மொத்தம் 3 டிஷ் ஆட் பண்ணாலே ஒரு ஃபுட்டு சார். ஒரு எக்கு, ஒரு பீன்ஸு, கொஞ்சோண்டு ஒரு மீட்டோ இல்ல கிரீன் சில்லியோ ஆட் பண்ணி 3த்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணா ஒரு ஃபுட்டு. அவ்வளோதான். மாவே அங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. மாவே அங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி சார் சொல்ல முடியும்? மைதா மாவு யூஸ் பண்றாங்க, கோதுமை இல்ல மாவு அவர் இதெல்லாம் அரிசி மாவு சொல்றான். அரிசி மாவு ஆட்டுற மாவு அரிசி யூஸ் மாவே பண்றாங்க. கிடையாது. ஆட்டுற இட்லி மாவு அரிசி இல்ல. மாவு ஆட்டுறதுக்கு இது கிடையவே கிடையாது. ஏன்னா அதுதான் ஓகே ஆ நீங்க மாவுன்னோனே நான் இது நினைச்சேன். சாரி. அம்மா இங்க வந்தது கூட அவங்களுக்கு தனியா 2 கிரைண்டர், 2 மிக்ஸி வாங்கி குடுத்துருக்கு. சைனால வாங்குற மிக்ஸி ம் ஃபுல்லாவே ஜூஸர் தான். அவங்களுக்கு ஓஹோ! ஒரு தேங்காய் சட்னி அரைக்கணும்னா கூட அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் இவ்வளவு நாள் தெரியாது. இப்ப அம்மா வந்திருக்கனால அவங்க கேட்கறாங்க. இந்தியன் மிக்ஸி தான் வாங்கி குடுத்தா தான் அது நல்லா வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து கிரைண்டர், மிக்ஸி இது 2மே வந்து ஏன்னா எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30, 40 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால ஓகே லக்ஷ்மி சார். மோட்டார்ஸ் பாஸ் கூடயே உட்காந்து நேரடியா பேசியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா அவரே வந்து எல்லா பார்ட்ஸும் இங்கிருந்து தான் வாங்கிட்டு போறாரு. ஓகே ஃபைன் சார் ஃபைன். தேங்க்யூ. முக்கியமான மோல்டு பண்ணும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நியூ ப்ராடக்ட் வரதா இருந்தா இங்கருந்து தான் வாங்கிட்டு போவோம். போயிட்டு அங்க ஒரு ம் மார்க்கெட்டிங் ரேஞ்ச் தெரிஞ்ச உடனே, சரி ஏன் நம்ம புரொடக்ஷன் போடக்கூடாது அப்படி சொல்லி தான் புரொடக்ஷன் போட்டுட்டு இருக்கு. ஸோ சைனா கிட்ட இருந்து அவங்களுக்கு தான் கோயம்புத்தூர் மட்டும் தான் நான் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு அத பத்தி நல்லா தெரியுது. இப்ப வராங்க, வந்த ஓகே உடனே சார் இந்த நைட்ரஜன் பம்ப் எப்படி சார் பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சொல்லிக் குடுக்குறோம். அப்படியே காப்பி பண்ணி அங்க பண்றாங்க. அதுல நெறைய மைனஸ் பாயிண்ட் வந்தாலும், அதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன ஓகே சார். பொறுத்தவரைக்கும் சார், அவங்க ஏற்கனவே ட்ரை பண்றவங்களுக்கு புரியும் இது என்னன்ட்டு. ஏற்கனவே யூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து, ஐயோ! இவ்ளோ பிரச்சனை இருக்கே! இதுக்கு நமக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள தேடி வருவாங்க. வந்தாங்கன்னா 2 ஹவர்ஸ்ல பிசினஸ் முடிச்சுருவோம்.
அது என்ன ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா பண்றோம்னா பண்றோம், அவ்வளவுதான், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகே, தேங்க்யூ சார். ஸோ அதனால நீங்க முதல்ல சேர்ல, எனக்கு வந்து ரியலாவே தமிழ்நாட்டுல ஒரு 100 என்டர்பிரினர் உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஓகே சார். அதுல நான் ஒருத்தரா இருக்கணும்னு நினைக்க விரும்புறேன் சார். கண்டிப்பா ட்ரை கண்டிப்பா பண்றேன் சார். சார், எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. ஏன்னா அது 100 பேர் உருவாக்க வைக்கணும் தான் நான் என் கண்ணில் அப்படி தெரிவேன். அதுக்கப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக் ஆயிடும், ரெகுலரைஸ் பண்ணி. ஸோ அதனால 100 பேர் நம்மளால முடியும், உருவாக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஒருத்தர் ரேணுகான்ற வந்தாங்க சார். ரேணுகா பெங்களூர், அவங்க வந்து அவங்க ஒரு ஆண்டர்பனர், நம்மளுடைய NNN Connect மெம்பர். அவங்க கிச்சன் ஒர்க்ல இருக்காங்க போல இருக்கு ஆக்சுவலா. இருந்தாலும் கிச்சன் ஒர்க்ல இருந்துட்டே நம்ம கூட அட்டன் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு நாளைக்கு தான் வந்து நம்மளுடைய மீட்டிங் செஷனே ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு மெம்பரை நேத்து ஆனாங்க, என் கூட கனெக்ட் ஆகி நியர்லி ஒரு 3 வருஷமா அவங்க என்னோட தொடர்புல இருக்காங்க. அவங்க நம்பர் வந்துட்டு ராமசாமி அவர் யார் சார்? அவர் வந்துட்டு வாழை இலை இதுக்காக ட்ரைனிங் நம்பர்ட்ட எடுத்தவர். அவர் வந்துட்டு ஈரோடுல இருக்காரு. ஈரோட்ல நிறைய இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நீங்க வாங்க வந்து பாருங்க. அதனால இல்ல, அது அப்சர்வேஷனுக்காக வந்திருக்காங்க, அதனால நம்ம அவங்கள கூப்பிடல. மற்றபடி அவங்க அந்த ஐடியால, ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ற ஐடியால இருக்காங்க. வாழை இலையை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி வேலை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட செஷன்ஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி ஃப்ளோ எடுத்துட்டு போறோங்க பாருங்க, யாருக்காவது ரெக்யர்மெண்ட் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. சைனா கோபி இப்போ ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார் சார். அதாவது சைனால வந்து எந்த ஒரு பொருளையும் வேல்யூ அடிஷன் பண்ணி விற்கிறாங்க. இப்போ வாழை இலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் நம்ம இங்கிருந்து. அவன் என்ன பண்றான்னா, அவங்ககிட்ட இருக்க வாழை இலைய வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு ஸ்விம்மிங் சூட்டு அதெல்லாம் சொன்னாரு சைனா கோபி. அந்த மாதிரி ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணா நல்லா அது இருக்கும். நீங்க பண்ண முடியாது சார். அது எப்படின்னா, கவர்மெண்ட் முதல்ல வந்து பிஏனே ஒரு சிண்டிகேட் உருவாகணும், ஒரு அசோசியேஷன் உருவாகணும். அந்த அசோசியேஷனுக்கு தான் அவங்க ஃபீட் பண்ண முடியும். இந்தியால வந்து கோகனட் ஃபைபருக்கு வந்து நான் 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து சொன்னேன். நீங்க சொல்றீங்களே கொட்டாங்குச்சி வந்து நான் ரியலாவே காட்டுவேன். அவங்க இதுல ஆக்டிவேட்டட் கார்பனா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து 15 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில என்ன சொல்றீங்க அசோசியேஷன் இருக்குல்ல, கோகனட் இது அசோசியேஷன், அங்க போயிட்டு உட்காந்து அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே 6 பேர் கிளம்பி வந்தாங்க. ஃபுல்லா அனலைஸ் பண்ணாங்க. பண்றதுக்கே 4 வருஷம் ஆச்சு. புரிஞ்சு அவங்க கத்துக்கிறது. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க பசங்க 2 பேரையும் அதையே படிக்க சொன்னாங்க. சோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்தியா வந்து ஒருத்தர் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குறாங்கன்னா அது அவங்களோட சொந்த முயற்சியா தான் இருக்கே தவிர, கவர்மெண்டா அந்த முயற்சி எடுத்தா மட்டும்தான் எல்லாருமே ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்க முடியும். இங்க 3 வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. 3 வயசுல இருந்து 6 வயசுக்குள்ள குழந்தைய செலக்ட் பண்ணி எடுத்துடுவாங்க. எதுவா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் எகிரி குதிக்கிறியா, ஓகே, ஜம்பிங்னா ஜம்பிங் அப்படின்ட்டு அந்த இதுல கொண்டு வரனால தான் 18 வயசுல அவங்களால கோல்டு மெடல் வாங்க முடியும். ஸோ இது வந்து உங்களை மட்டும் நான் பிளேம் பண்ண முடியாது, தனி ஒரு மனுஷனையும் சொல்ல முடியாது. இதுக்கு வந்து முதல்ல அசோசியேஷன் இருக்கணும். அந்த அசோசியேஷனுக்கு வளர்க்கணுன்ற ஒரு நாலேஜ் இருக்கணும். நான் வந்து இந்தியால பார்த்த எல்லா அசோசியேஷனுக்குமே வந்து நீ சேர்மேனா நான் சேர்மேனா போட்டி தான் இருக்கு. சார் இல்ல சார், இப்போ சைனால பாத்தீங்கன்னா நீங்க இப்போ உடனே சொன்னீங்க பர்னிச்சர் இருக்கு, ஒரு ஊர் இருக்கு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு ஒரு ஊர் இருக்கு. நீங்க ஸோ அங்க வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. இங்க அந்த கிளஸ்டர் வந்து இன்னும் இவங்க ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா அம்பத்தூர் எஸ்டேட்னு எடுத்தோம்னா பெரிய எஸ்டேட் சென்னையில, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அதுல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட பிசினஸ் போயிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் போகுது, இது ஐடி சாஃப்ட்வேர் போகுது, அப்புறம் மெக்கானிக்கல் இது போகுது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இப்போ இதுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். முதல்ல சைனாவும் வந்து இப்படிதான் இருந்தது. இதை விட ஒஸ்ட். எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் இருக்கோ அங்கங்க எல்லாரும் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. சோ அதுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஐடி கார்டு கொண்டு வந்தது. ஐடி கார்டுல இருந்து பேன் கார்டு கொண்டு வந்தது. இந்த பேன் கார்டு, ஐடி கார்டு, ஜிஎஸ்டி இது 3 ஒன்னா சேர்ந்த உடனே தான் ஆளை டிஃபைன் பண்ண முடியும். ஓ இவங்க என்னதான் பேசினாலும் இவங்களால பண்ற வியாபாரம் வெறும் 1 லட்சம் ரூபா தான் அப்படின்னு பிரிக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. இவங்க என்னதான் பேசினாலும் இவங்க பண்றவங்க 10 கோடி பண்றாங்க அப்படின்னு பிரிக்கிறதுக்கு தான் இந்த 3மே வேணும்.
சைனா வந்து ஐடி கார்டு வந்து 99ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க 1999ல. இப்போ ஒரு ஒரு சின்ன முன்னாடி சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் காமிக்கிறேன். இது நான் ஒரு பேக்கை ஒன்று காமிக்கிறேன். அந்த பேக்கை பிரிச்சும் காமிக்கிறேன். அது என்னன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு பின்னால் இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பேக்கு இது வந்துட்டு நம்ம மொபைல் பேக்லாம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரியான குவாலிட்டியான பாக்ஸ். ஓகேங்களா? இது உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன பொருள் இருக்கு, அதை எடுக்கிறேன் நான். அது என்ன ஏற்கனவே இருக்கவங்க தெரியும். கோபி நான் தான் வாங்கணும். அதனால இது என்னன்னு ஏதாவது தெரியுதுங்களா? ஐடியா இருக்கா? கையில க்ளோஸ் தெரியுதுங்களா? ஆயிடுறான் க்ளோஸ் ஆயிடுறான். ஓகே ஹைட் ஓகே ஓகே ஓகே. ஒரே நிமிஷம், நான் இது பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் பாருங்க, தெரியுது சார். தெரியுதா? ஏதோ ஒண்ணு கைக்கு அடக்கமா இருக்குங்களா? ஆமா சார், ஆமா சார். இது என்ன தெரியுங்களா? இது வந்து ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர். வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ப்ரொஜெக்டர். ஓகே, கிளாரிட்டிலாம் சூப்பரா இருக்கு, வைஃபை கனெக்ட் ஆகுது, எல்லாம் ஓகே. நான் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப உட்காந்துட்டு ஆராய்ச்சி பண்றேன், பாக்குறேன். நான் பார்க்கும் போது இன்னைக்கு என்னங்க வருஷம்? 2024. 4. சரிங்களா? நான் வாங்கும்போது 2023. இந்த ப்ரொஜெக்டர் என்ன தெரியுங்களா வேலை, என்ன தெரியுங்களா, எந்த மேனுஃபேக்சர் தெரியுங்களா வருஷம்? 2012. ஓகே. 2012. இந்த கம்பெனி ஆக்சுவலா இல்ல, இந்த கம்பெனி இல்லைங்க. ஆனா 2012 நமக்கு எப்ப கிடைச்சது? எத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு? யோசிங்க. சொன்னாருங்களா இவரு 20 வருஷம் பின்னால இருக்கமோன்னு? 20 வருஷம் பின்னால இருக்கமோ இல்ல, 20 வருஷம் பின்னாலதான் இருக்கும். இவர் பிராக்ஸ்டன் சொன்ன மாதிரி பின்னாலதான் இருக்கும். நான் ஃபிளைட்ல போகும்போது, தாய் ஏர்வேஸ்ல போகும்போது பேங்காக்ல ஒருத்தவங்க டக்கு டக்கு டக்குன்னு மடிச்சு உள்ளுக்குள்ள இவ்வளோண்டு ஒரு டப்பாக்குள்ள இருந்து எடுத்தாங்க. என்னன்னா கிளாஸ் டக்குன்னு ஃபோல்டு ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணி இந்த ரஜினி படத்துல நம்ம மூக்குல வச்சுக்கிறது பார்த்தோம் பாத்தீங்களா, அது நிக்கும் அப்படியே கிளிக் பண்ணி, அந்த மாதிரி. அதனால டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ரெகுலரா விசிட் பண்றதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதை நம்ம வந்து எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். ஓகே, நமக்கு இன்னும் வந்து கடைசியாக ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நான் திரும்ப எகைன் ஒரு தடவை ப்ராசஸ் மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, அதாவது இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிறது ICTCS நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். உள்ளுக்குள்ளார உங்களுக்கு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க யார் உங்களுக்கு கூப்பிட்டாங்களோ அவங்களோட என்னோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கு நாம 1 ஹவருக்கு 999 சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா? அந்த டிஸ்கஷன்ல ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு என்னங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு, நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததோட டக்குன்னு ஆன்போர்ட் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து பண்றோம். ஸோ குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இருக்கு. மார்ச் ஒரு ஈவெண்ட் நம்ம போறோம் 9ஆம் தேதி 18ஆம் தேதி. ஒன்ஸ் நம்ம போயிட்டு வந்ததோ இல்லையோ, இயர்லியும் ஹாஃப் இயர்லியும் வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஏன் வித்ட்ரா பண்றோம்னா, ஒரு டைமை நாமளே கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து தள்ளி போகுது. அப்படிங்கிறதுனால என்ன பண்றோம், ஒரு குவாலிட்டியான டைம் செலவு பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு இந்த விஷயம். இனிமேல் மார்ச்சுக்கு அப்புறமேல எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 ஹவர் டிஸ்கஷன், 1 ஹவர் டிஸ்கஷனில் 7 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவோம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அதே போல் ICTCS பொறுத்த வரைக்கும் நாங்கள் ட்ரேடர் கிடையாது, கன்சல்டன்ட். நீங்கள் பொருளை வந்து எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி தர மாட்டோம். அதே போல் நீங்களே எங்களுக்காக பண்ணி கொடுங்கன்னா பண்ணி தர மாட்டோம். யாருக்கா இருந்தாங்கன்னா கை காமிப்போம். அவங்களுக்குன்னு உண்டான சர்வீஸ் சார்ஜஸ் என்னவா நீங்கள் அதை கொடுத்துட்டு போறீங்க. நம்மகிட்ட ஒரே ஒரு இது என்னன்னா, ப்ராடக்டை தேர்ந்தெடுக்க வேண்டியது நீங்கள். அதை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உண்டான கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு என்டையர் டீம் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஏரில் நம்ம ஏற்கனவே பண்ணியாச்சு. பர்சனலாக ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணேன்.
அதுக்கப்புறம் வந்து குமரன் பண்ணாப்புல. நான் பண்ணினதை கணக்கில் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அண்ட் எரரு. அதே போல் சைனாக்கு நான் போயிட்டு வந்ததுங்கிறது வந்து ட்ரையல் அண்ட் எரர், என்னதான் நடக்குது போகணும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து போகணும். ஓகேங்களா? அதனால இதுதான் ப்ராசஸ். நீங்கள் மெம்பராக ஆனதுக்கு அப்புறமேல உங்களுக்கு தனியாக ஒரு குரூப் வந்து கனெக்ட் ஆகிடுவோம். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமேல் இங்கே நமக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்னென்ன தேவைப்படுமோ அப்போ வந்து அவங்களோட யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு உண்டான ஃபீஸ் நம்ம வந்து கொடுப்போம். எங்களுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டானதை ப்ராஃபிட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க இந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டமில். அதுக்கப்புறம் பில் வேல்யூவில் அப் டு $30,000 வரைக்கும் ஆர்டர், அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் தான் நம்ம நெகோசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். அது வரைக்கும் பில் வேல்யூவில் 10% அப்படிங்கிறது நம்மளுடைய சர்வீஸ் சார்ஜ். ஓவராலாக இதுதான் நம்மளுடைய என்டையர் ஃப்ளோ. அதனால் A to Z சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத யார் உங்களுக்கு இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க அனுப்புவாங்க உங்களுக்கு. நம்மளது ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் தனியாக குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்லேயும் நீங்கள் ஆட் ஆகிக்குங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பர்டிகுலர் துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஃபேர்ஸுக்கும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஒன்று வரும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், மார்ச் மாதம் போகிறதுக்கு உண்டானது 10 பேர் கொண்ட டீம் தான் போகிறோம், அதிகமாக போகல, 10 பேர் கொண்ட டீம் தான் போகிறோம். நீங்கள் உண்மையிலே போய் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ் நாங்கள் வந்துட்டு இன்விடேஷன்லேருந்து விசா ப்ராசஸ்க்கு 45 நாள் எடுக்குது, மேக்ஸிமம் 45 நாள் எடுக்கும். அதனால் இன்விடேஷன் வாங்கினதுலேருந்து விசா ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமேல தான் டிக்கெட் புக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு 20 நாள் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் விசா ப்ராசஸ். ஏன்னா இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு இன்னும் சின்ன கண்டிஷன்ஸ் வந்து மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா 31 வரைக்கும் தான் வந்துட்டு நம்ம போகாமையே வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமேலு மார்ச் நாம் ஒரு 10 பேர் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் சைனாவில் அது ஈவ் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணியிருக்கோம். 17ஆம் தேதி நைட் கிளம்பி 18ஆம் தேதி இங்கே வந்து ரீச் ஆகிற மாதிரி டென்டேட்டிவ் ஷெட்யூல் இதுதான். இதுக்கு உண்டான என்டையர் பேக்கேஜ் காஸ்ட் எவ்வளோ ஆகும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உண்டான கைடன்ஸ் எல்லாமே வந்து சொல்லிடுறேன். கோபி, இதில் ஏதாவது ஃப்ளோவில் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா? டேட் வந்து நைட் 9th கிளம்பி 10th ரீச் ஆகுறாங்களா சார்? ஆமாம் 10th ரீச் ஆகிறோம். 17th நைட் வந்து கிளம்புறோம். கிளம்பி 18th ரீச் ஆகிறோம். ஆமாம் 18th வந்து இங்கே ரீச் ஆகும். இதுல வந்து கிறிஸ்மஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொன்னவர் வரணும் சார். ஏன்னா யூ மார்க்கெட்ல வந்துட்டு நீங்க இப்ப கேட்டதுல 2 ஐட்டம் அங்க கிடையாது. ஒன்னு ஃபர்னிச்சர் அங்க கிடையாது இன்னைக்கு பேசின மீட்டிங்ல. இன்னொன்னு வந்து ஆப்டிகல்ஸ் கேட்டார்ல, அதுவும் யூல கிடையாது. இது ரெண்டும் வேற சிட்டி தனியா அதுக்குன்னு இருக்கு. ஏன்னா அது பெரிய வேர்ல்டு. அது அயன் ஓரியன்டட்னு ஒண்ணு தனியா ஒரு ஊர்ல இருக்கு. அதாவது ஃபர்னிச்சர் வருதுன்னா அது கூட அயன் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் அங்க சீப்பா கிடைக்கும். இன்னொன்னு ஊர் வந்து வுட்டு அதிகமா இருக்கிற ஊர்ல வுட்டு பிளஸ் ஃபர்னிச்சர் அப்படின்ற மாதிரி வரும்போது அது கம்மியா இருக்கும். ஸோ அதனால இதுவே வந்து அவங்க டிஃபைன் பண்ணணும் இது ரெண்டுத்துல. ஓகே ஃபைன். ஸோ நம்ம முடிக்க போகிறோம் மீட்டிங்கு. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கொரிஸ் இருக்குது உங்கள் ப்ராடக்ட் சம்மந்தமாக வேணும்னு சொன்னால் யார் அவங்களை இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்க, நான், நீங்கள் 3 பேரும் வந்துட்டு 1-on-1 செஷன்னு டோட்டலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்கும்பொழுது பர்டிகுலராக அவங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதில் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷனு, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டிங்கும் போது சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து ப்ராப்பராக என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்தால் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறத கன்சல்ட் பண்ணுறதுக்கு தான் நடுவில் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து வச்சுருக்கோம். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இப்போது இவர் மிஸ்டர் சண்முகம் வந்து அவங்க 2 பேர்த்தையும் இன்வைட் பண்ணியிருக்காரு, குமரன் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ நாள் அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா யாருன்னு தேடுனாங்க வெளியில், யாருக்கு இந்த இது யூஸ் ஆகுங்கிறத முதல்ல விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்திருக்கவங்களுமே சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே 1-on-1 மீட்டிங்கில் வாங்க, நான் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் பிராக்ஸ்டன் நீங்களும் வந்துட்டு வாங்க. இதே இன்னொருத்தர் இருந்தார் உங்கள் இவர் சிக்மா, அவர் வந்துட்டு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு 1-on-1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, நம்ம உட்காந்து ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமேலே உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் எது தேவைப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? முடிச்சுக்கலாமா நம்ம? ஓகே, ஒரு நிமிஷம். தம்ஸ் அப் ஸ்க்ரீன் வந்து ஓகே சார். ஓகே, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். வித் ஒரு பர்மிஷன் இந்த போஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சர்க்குலேட் பண்ணுவோம்.
ஓகே, தேங்க்யூ. ஒரே நிமிஷம் இருங்க, நான் அது ஃபோட்டோ மட்டும் வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோட்டோ வந்துருச்சு எனக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நன்றி வந்து சார். அடுத்த புதன்கிழமை காலையில் 5:30 6:30 சந்திப்போம். உங்களுடைய யாருக்காவது இன்வைட் பண்ணணும்னா இன்வைட் பண்ணுவாங்க, கூப்பிட்டுடுவாங்க. இன்னும் நிறைய நம்ம வந்து விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார் எல்லாருக்கும். தேங்க்யூ.